அனைவரும் சேர்ந்து உத்தம மனசா மந்திரம் சொல்லவும். என் இறைவா, நன்மை நிறைந்தவனே, அனைத்திற்கு மேலாக அன்பு கூறியவனே, என் பாவங்களை உண்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் மனம் திரும்பி இனிமேல் பாவம் சரி என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விடுவேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரவிலே ஆன்மாங்களுக்காகவும் சிறை பாதையை தியானி பெருக்கு அளிக்கும் பாடுபடாங்களை விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, யாகுல் அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்க துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணைபுரியும் ஆற்றலை பெற ஒரு திருமைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். முன்னுரை. பயணம் கல்வாரி பயணம். கல்வாரியை நோக்கிய சிலுவை பயணம். உலகை மீட்க கல்வாரி நோக்கிய சிலுவை பயணம். உன்னையும் என்னையும் மீட்க இயேசுவின் கல்வாரி நோக்கிய சிலுவை பயணம். சபதம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல், சந்தடி இல்லாமல், சலனம் இல்லாமல், ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பயணம். சமூக மாற்றத்திற்காக சமய சடங்குகளை கடந்து, சமுதாய சமிதாயங்களை கடந்து ஒன்றை மனிதராய் நடத்திய சரித்திரம் போற்றும் அமைதியின் சிலுவை பயணம். பாவத்தால் அழுக்கடைந்த மனுகுலத்தை தம் தூய இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்க கொடியவர்களால் பழி சுமத்தப்பட்டு நிற்கும் மாசற்ற செம்மறியான ஆட்டுக்குட்டியின் சிலுவை பயணம். அன்பு மொழி பேசி ஆறுதல் வழிகாட்டி பாவிகளை மன்னித்து நோய்களை குணமாக்கி தீர்ப்பிடாதீர், தீர்ப்பு கொள்ளாதீர் என்று முழங்கி நானும் தீர்ப்பிடவில்லை, சமாதானமாய் போ, பாவம் செய்யாதீர் என்ற உத்தம சீலரின் உத்தமான சிலுவை பயணம். அநீதி அக்கிரமம் அநியாய வேறறுத்து சுரண்டல் பதுங்கல் வறுமை என்னும் சுயநல வரை கிழித்து நீதிக்காய் குரல் கொடுத்த நீதிமானின் சிலுவை பயணம். எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. முதல் நிலை. இயேசுவை தீர்ப்பிடுகிறார்கள். பிளாத்து பேசுகிறேன், நான் போக்கி பிளாத்து பேசுகிறேன். ஆம், இயேசுவை கொன்றவன் என்று இந்த உலகமே பழிந்தூற்றும் அந்த போக்கி பிளாத்து தான் பேசுகிறேன். நான் பதவி ஆசையின் காரணமாக இயேசுவின் கொள்ளைக்கு உடந்தையாக இருந்தவன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். இயேசு பேசுகிறார். நீங்களும் பிளாத்தை போல கைகளில் அடுக்கை வைத்துக் கொண்டு கண்ணாடிகளை சுத்தப்படுத்தும் வேலைதான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மனசாட்சிகளில் படித்திருக்கும் அந்நீதியை ஒட்டகங்களை அகற்றுங்கள். நல்லவருக்கு அந்நீதிய தீர்ப்புகளை சொல்லி விமர்சனங்களால் கொன்ற காலம் பிளாத்தோடு போகட்டும். உங்கள் விமர்சனங்கள் அடுத்தவர்களை வளர்ந்தெடுக்கவும் உங்கள் தீர்ப்புகள் உடனடிக்கு பருவரை நெறிப்படுத்தவும் மட்டும் உதவட்டும். செபிப்போம். அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலன்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலை எங்களிடமிருந்து நீக்கியருளும். உம்மை போன்று உறவை வளர்க்கும் நலமான வார்த்தைகளை பேச நல்ல இதயத்தை தந்தருளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுளே.
எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. இவை இயேசுவை ஆராய்ச்சி வணங்கி மக்கள் சோத்திர செய்யும் அதிர்ஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. சிலுவை பேசுகிறது. நான் தான் இயேசுவின் தோள்களை தழுவியதிலே எல்லாருடைய இதயங்களிலும் இடம் பிடித்து பாரமான சிலுவை பேசுகிறேன். இறைவன் எங்களை கனிதரும் மரங்களாக தான் படைத்தார். ஆனால் இதயமற்ற மனிதர்கள் தான் எங்களை மரண கருவிகளாக உருமாற்றினார்கள். கருவறையில் சேயை சுமக்கும் தாய் போல, கல்வி கற்க புத்தகத்தை சுமந்து செல்லும் மாணவர்களைப் போல என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு கல்வாரி நோக்கி சுமந்து செல்கிறார் இறைமகன் இயேசு. இயேசு பேசுகிறார். உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் விடுதலை பெறுவதற்காக பாரமான சிலுவையை நான் சுமக்கிறேன். ஆனால் நீங்களோ உங்கள் அன்றாட சிலுவைகளை சுமக்க விரும்புவதில்லையே. ஏன்? நீங்கள் சுமக்கின்ற சிலுவைகள் உங்கள் தோள்களை தழுவியது எதனால்? ஆடம்பர ஆசையால் வந்தது கடன் சிலுவை. முயற்சியும் உழைப்பையும் இல்லாததால் வந்தது வறுமை சிலுவை. உறவோல் பதுங்கியதால் வந்தது முதுமை சிலுவை. வாழ்வதற்காக உண்ணாமல் உண்பதற்காகவே வாழ்ந்தால் வந்தது உடல் சிலுவை. இப்படி நீங்களோ வருவித்து கொண்ட சுமைகளை சுமக்க வருந்துவது ஏன்? வாருங்கள், நான் உங்களோடு பயணிக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் சுமைகளை தாங்கி சுமந்த இயேசுவே, நாங்களாக தேடி வருவித்து கொண்ட சிலுவைகளை மனம் சுமந்து செல்ல உமது அருளை தந்தள்ளும் இறைவா. தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருளுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. வணங்கி மக்கள் ரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். நிலம் பேசுகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்வார்களே, அந்த நிலம்தான் பேசுகிறேன். அகிலத்தை படைத்த இறைவனையே அரவணைத்துக் கொள்ளும் வாய்ப்பு எனக்கு தாங்கி நிற்பதாக படைக்கப்பட்ட என்மேல் தடிக்கு விழுகிறார் இயேசு. எது அவரை முகம் குப்பர விழுத்தாட்டியது? தோள்களை அழுத்தி கீழே தள்ளிய சிலுவையின் பாரமா? இல்லை. பரிதாபிக்க விட்டு பறந்து போன சீடர்களில் துரோகமா நடக்க பழகிய பருவத்தில் தடுக்கி விழாமல் நடை பழகியவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பழக பழக நடையை கூட்டி விழுவதை குறைப்பதில் தானே அர்த்தமும் வாழ்வின் அனுபவம் பிறக்கிறது. அதைதான் இயேசுவின் வாழ்வில் நான் கண்டேன். இயேசு பேசுகிறார். இன்று உங்களில் எத்தனை பேர் உயிரையும் உறவையும் சிதைக்கும் போதையில் விழுந்து கிடக்கிறார்கள். நம்பிக்கையையும் பாசத்தையும் தகர்க்கும் சந்தேகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். மதிப்பையும் மரியாதையும் குலைக்கும் தாழ்வு மனநிலையில் விழுந்து கிடக்கிறார்கள். வீழ்வது தவறல்ல, ஆனால் நிலத்தில் வீழ்ந்து கிடப்பதில் சுகம் காண்பதுதான் தவறு. மழையென வீழ்ந்தால் நீர் மேகமாய் எழுவது போல் உங்கள் வீழ்ச்சிகளில் எச்சி காணுங்களா?
மண்ணில் விழுந்த போதும் மீண்டெழுந்த என் எச்சி உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை மறவாது எழுந்து புறப்படுங்கள். ஜெபிப்போம். விழுந்த போதும் மீண்டெழுந்த இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் வீழ்ந்த போனதை எண்ணி நாங்கள் மனம் வருந்துகிறோம். வீழ்ச்சி கொண்ட துவண்டு விடாது உமது எழுச்சி கண்டு நாங்களும் துணிந்து பயணிக்க உமது வல்லமையை தந்தள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேலில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவது. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 4ஆம் நிலை. நான்காம் நிலை. இயேசு தனது அன்னையை சந்திக்கிறார். மௌனம் பேசுகிறது. என்னை எல்லாரும் வாய்ப்பேச முடியாதவர்களின் தாய்மொழி என்கிறார்கள். அமைதி, நிசப்தம், மௌனம் என பல்வேறு வார்த்தைகளால் அழைக்கிறார்கள் என்னை. ஆனால் இன்று ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையே உழவுகின்றேன். 10 மாதம் வயிற்றினில் சுமந்து பெற்றெடுத்த மகன் இன்று சிலுவையினை சுமந்து கொண்டு செல்வதை காணும்போது தாய் மரியாவுக்கு மௌனமாகிய நானே துணையாக நிற்கிறேன். கல்வாரி நோக்கி செல்லும் மகனுக்கு கண்ணீரால் பிரியா விடை கொடுத்து மௌனமாய் நிற்கின்றார் வீரத்தாய் அன்னை மரியாள். இன்று எத்தனையோ தாய்மார்கள் என்னை தான் பல்வேறு சூழ்நிலைகளிலும் தங்களின் துணையாக கொண்டுள்ளார்கள். குடித்துவிட்டு தீய வார்த்தைகளால் கணவன் திட்டுகின்ற போதும் ஆண் சொல்வதை பெண் கேட்க வேண்டும் என்று ஆணவத்தோடு ஆண்கள் பேசும் போதும், திருமணமான இடத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இரு என்று பிறந்த வீட்டு சொந்தங்கள் பெண்களுக்கு அறிவுரை கூறும் போதும் நான் தான் அவர்களுக்கு ஆறுதலாய் துணையாய் அவர்களின் தாய்மொழியாய் உள்ளேன். இயேசு பேசுகிறார். சிறு வயதில் எனக்கு பேச கற்றுத்தந்த என் அன்னை மரியாவின் உதடுகள் ஏன் இன்று மௌனமாய் அமைதியாய் இருக்கின்றன? இன்று என் தாய் மரியா எனக்கு இந்த உலகில் இன்னொரு மொழியாகிய மௌனத்தை இந்த கல்வாரி பாதையில் கற்றுத்தருகின்றார். இத்தனை கூச்சலுக்கு நடுவில் என் தாயின் அமைதி மொழி எனக்கு புது தெம்புடன் நடக்க செய்கின்றது. ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இன்று எம் நடுவில் இந்த மௌன மொழி பேசி வெளியே சொல்ல முடியா துயரோடு வாழ்கின்ற அனைத்து தாய்மார்களின் வேண்டுதலையும் உம் பாதம் வைக்கின்றோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து புது தெம்பினை தந்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவது. ஆமென். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமியின் பாடுபட்ட 5ஆம் நிலை.
அதை அகிஸ்த பாரமான சிறிய சுமந்துவத்தை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். சீமோன் பேசுகிறார். வானத்து மழையை நம்பி விவசாயம் செய்து வாரிசுகளை வளர்த்தெடுப்பதற்காக வயல்வெளிகளில் அறுவடை செய்து வாழும் சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் பேசுகிறேன். அன்றொரு நாள் வயலுக்கு சென்று விட்டு வீடு திரும்புகையில் வீதியில் கண்டேன் இயேசுவை. உடலெங்கும் ரத்தம் சொட்ட, காலிரண்டும் நிலை தடுமாற தள்ளாடி தளர்நடை போட்டு சிலுவை சுமந்து சென்றது ஒரு செம்மறி. கூட்டத்தில் 1000 பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது தோளோடு தோள் கொடுத்து இயேசுவின் பாரம் சுமக்க அழைப்பு வந்தது ஏனோ என்னிடம். அன்று இயேசுவின் சிலுவையை சில 100 அடிகள் மட்டுமே சுமந்த என்னை இன்று வரலாறு வாழ்த்துகிறது, வானுலகம் போற்றுகிறது. சக மனிதனுக்கு ஒரு தேவை என்றால் மடை திறந்த வெள்ளம் போல் தேடி சென்று உதவுவதானே மனிதம். அதைத்தான் நான் செய்தேன். இயேசு பேசுகிறார். பிறர் துயரத்தில் உங்களது மனநிலை என்ன? அண்டை வீட்டில் தீப்பிடிக்கும் வேளையில் அணை கட்டும் சென்று ஆறுதல் சொல்வோம் என்று அமைதி காக்கும் கூட்டமா நீங்கள்? அல்லது துயரம் வந்தால் தூரப்போகும் உறவுகளா இல்லாமல் நெருங்கி வந்து உதவிடும் சீமோனா? வாழ்வது ஒரு முறை. சீமோனை போன்று வாழ்ந்தால் இந்த தலைமுறையும் உங்களை வாழ்த்தும். ஜெபிப்போம். துயர் துடைக்கும் உன்னதரே எம் இறைவா, பாரமான இதயத்தோடு வருபவர்களுக்கு பரிவாய் செவி சாய்த்து சீமோன் போன்று உதவிகரம் நீட்டி துணை நிற்கும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்குள்ளே படைத்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுது. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கால் துடைக்கிறார். வெரோனிக்கால் பேசுகிறார். நான் வெரோனிக்கால் பேசுகிறேன். அன்று வரை இயேசுவை நான் பார்த்தது கூட கிடையாது. அவர் குருடர்களை தொட்டு பார்வை கொடுப்பவர், மூடவர்களை நடக்கச் செய்பவர், நோயுற்றோரை தொட்டு குணப்படுத்துபவர், பாய்வுகளை மீட்க அவர்களோடு உறவாடுபவர் என்று அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இயேசுவை காண வேண்டும் என்ற பேரன்பும் பேராவலும் கொண்டிருந்த பேதை நான். ஆனால் வெறி பிடித்த வேட்டை நாய்களின் கோரப்பல்களால் குதிரப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் இரத்த வெள்ளத்தில் அவரை காண்பேன் என்று கனவில் கூட நான் நினைத்ததில்லை. இரத்தமும் வியர்வையும் இமை நனைத்து இயேசுவின் முகம் அலங்கோலமாய் இருந்த நிலையில் உருகுலைந்த அவர் முகத்தை அவரை போன்று மாசில்லா வெள்ளை துணி கொண்டு துடைத்தேன். இயேசு பேசுகிறார். பிறர் முகத்தில் கரிப்பூசி பிறர் வாழ்வில் குறை காண எப்பொழுதும் வாயில் குறையோடு அழகின்ற மனிதர்கள் மத்தியில் பொழிவிந்த என் முகத்தை துடைத்த வெரோனிக்காவாக வாழுங்கள். பிறர் வாழ்வை சீரழிப்பதும் சீர்குலைப்பதையும் விட சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்தி பெருமைப்படும் மனிதம் காக்கும் மாந்தர்களாக வாழுங்கள். கரை துடைத்து கரையில்லா சமூகத்தை இம்மண்ணில் மலரச் செய்ய வெரோனிக்காவை பின்தொடருங்கள். ஜெபிப்போம். எங்களுக்காக இன்னுயிர் தந்த இயேசுவே, எங்கள் கோழைத்தனத்தை விளக்கி வெரோனிக்காவை போன்று துயர் துடைக்கும் வீரமிக்க மாந்தர்களாக எங்களால் இயன்றதை செய்து மனித நேயத்தை நிறைவாக்க அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுது. ஆமென். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். சாட்டைகள் பேசுகின்றன. பாவம் அறியாத புண்ணிய உடலை கசையடிகளால் கண்ணீர் போக செய்து இயேசுவை 2ஆம் முறை நிலைத்தடுமாறி முகம் குப்பர விழுந்தாடிய சாட்டைகள் பேசுகின்றேன். வாழ்ந்த காலமெல்லாம் நன்மையன்றி தீமை அறியாத மனிதருள் மாணிக்கத்தை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தீங்கு நினையாத புண்ணியனை நரம்புகள் எல்லாம் நடுங்க, தோல் கிழிந்து இரத்தம் பெருக, எலும்புகள் நொறுங்கி நிலைத்தடுமாறி விழுந்தாடிய கொடுமையை செய்தவன் நான். இயேசு பேசுகிறார். சாட்டைகளின் அடி என்னை தள்ளியதை விட வார்த்தை என்னும் சாட்டையால் ஒருவர் மற்றவரின் மனச்சுவரை நொறுக்கும் போது நான் கீழே விழுகிறேன். வசைமொழிகளால் பலரை நம்பிக்கை இழக்கச் செய்யும் போது நான் கால்கள் தடுமாறி கீழே விழுகிறேன். இனியாவது உங்கள் வார்த்தைகள் முட்டி தள்ளாது தாங்கி தோள் கொடுப்பதற்கும் இடிந்து தகர்ப்பதாக அல்லாது கட்டி எழுப்புவதற்காகவும் அமையட்டும். ஜெபிப்போம். வார்த்தைகளால் பலருக்கு நல்வாழ்வு வழங்கிய இறைவா, நாங்களும் உம்மை பற்றி வாழ்வு தரும் வார்த்தைகளால் பிறரை வாழ செய்யவும் தீமைகளை நன்மைகளால் வெஞ்சிடவும் தேவையான உமது அருள் கொடைகளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுது. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசுவின் முன் கண்ணீரோடு எருசலேம் மகளிர் கண்ணீர் பேசுகிறது. இந்த கண்ணீர் கனவாய் நின்று எங்களை காத்தருளும் என அனைவரும் வேண்டுகின்றனர். உலகத்தில் உள்ள அனைத்து தண்ணீரையும் விட எனக்கு மதிப்பு அதிகம். மனிதர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் போதே அவர்கள் கண்களிலிருந்து நான் வந்தேன் என்றால் என்னை ஆனந்த கண்ணீர் என்றும், துயரப்படும் போதே மனிதர்கள் கண்களிலிருந்தே நான் வருகின்ற போதே எனக்கு கவலையின் கண்ணீர் என்றும் பெயர் சூட்டுகின்றனர். பிறக்கும் போதே பிறந்த குழந்தையின் கண்ணிலிருந்து ஆரம்பமாகிறது என் பயணம். இறுதியில் கல்லறை செல்லும் வரையில் மனிதர்கள் என்னை தங்கள் கண்ணில் இருந்து பல்வேறு வாழ்க்கை நிலையில் வர வைக்கின்றார்கள். எனக்கு உள்ள ஒற்றுமை என்னவென்றால், நான் துன்பப்படுகிறவர்களின் மற்றும் துன்பப்படுகிறவருக்கு துணை போகின்றவர்கள் அனைவரின் கண்களிலும் நான் தென்படுவேன். இன்று இயேசுவின் சிலுவை பாடுகளை பார்த்து எருசலேம் பெண்கள் கண்களில் நான் காணப்படுகின்றேன்.
பெண்கள் சொல்ல முடியா துயரத்தை கண்டதால் என்னை அவர்களின் கண்ணிலிருந்து மலையென கொட்டி தீர்க்கின்றார்கள். துயரப்படுவோருக்கு தான் புரியும் என் அருமை. என் வருகையை கண்ட இயேசு தனது வார்த்தைகளால் அப்பெண்களின் கண்ணீராகிய என்னை துடைக்கிறார். இயேசு பேசுகிறார். அன்று இறந்த லாசருக்கு எருசலேமின் அழிவினை நினைத்தும் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். இன்று என் துன்பத்தை பார்த்து இத்தனை பெண்கள் அழுகின்றார்கள். என்றாவது நீங்கள் உங்கள் அன்புக்குரியோரின் துயர் கண்டு கலங்கி கண்ணீர் சிந்திருக்கிறீர்களா? அப்படி சிந்தி இருந்தால் நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போகாது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் அன்பு செய்கின்ற மனிதர்களின் துன்ப துயரங்களில் கண்ணீர் சிந்தவும் அவர்களது கண்ணீரை துடைக்கின்ற கரங்களாகவும் நாங்கள் வாழ உமதருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இறக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவது. இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். கல்வாரி மலை பேசுகிறது. நான் தான் கல்வாரி மலை பேசுகிறேன். நான் தான் கல்வாரி மலை பேசுகிறேன். வானத்து கதிரவனாய் பிறந்திருந்ததால் உலகிற்கு ஒளி தந்து வாழ்ந்திருப்பேன். வற்றாத நதியாய் பிறந்திருந்ததால் ஊரெங்கும் ஓடி வளம் சேர்ந்து மகிழ்ந்திருப்பேன். இப்படி மலையாக நின்று தனிமை துயரில் தவிக்கும் வேளையில் என் மலையெங்கும் குருதி வழியெங்கும் அடித்து துவைக்கப்பட்ட கந்தை துணியாக அந்த மனிதருள் மாணிக்கத்தை என் மலை மீது வைத்தார்கள். 3 முறை கால் இடறி அவர் விழுந்த நிலை கண்டு மலையாகிய நானே மனம் வெதும்பி துயரில் தவிக்கும் வேளையில் என் மீது மலை போல பலர் நின்று வேண்டிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இயேசு பேசுகிறார். மலை மீது நின்று வேண்டிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களும் நீங்களும் ஒருவர் தானா? சக மனிதர்கள் வதைப்படும் போது தூரம் நின்று வேண்டிக்கை பார்த்து பாவம் என்ற பரிதாப வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் மலைத்து போய் நிற்கிறீர்களா? கண்முன்னே நிகழ்த்ததை கண்டு காணாதவராய் மனிதாபிமானமே இல்லாதது போல் வாழ்ந்தது போதும் விழுந்து கிடைக்கும் மனித மாண்பை தூக்கி நிறுத்த மலையாய் ஒதுங்கி நிற்காது. மனிதனாய் முன்வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, பிறரது துன்பத்திலும் தடுமாற்றங்களிலும் மலையாய் மலைத்து நிற்காமல் மனிதனாய் மனமுவந்து கை கொடுத்து தூக்கிவிட தேவையான நல்லெண்ணத்தை தந்தருளும் இறைவா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுளே. இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே,
எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. பத்தாம் நிலை. இயேசு ஆடையின்றி அலங்கோலமாகப்படுகிறார். வெட்கம் பேசுகிறது. நான் தான் நீங்கள் தினம் தினம் எதிர்கொள்ளும் வெட்கம் பேசுகிறேன். இதோ இங்கே ஒரு மனிதர். இயேசு பகையாளிகள் அவர் ஆடைகளை உரிந்தெடுத்து அவரை ஆடையற்றவராக விட்டுவிட்டனர். வெட்கத்தை மட்டும் ஆடையாக அணிந்தவரை இந்த மனிதன் வெட்கமாகிய எனக்கே வெட்கமாய் இருக்கிறது. வெட்கம் என்ற சொல்லை அதிகமாக கொச்சைப்படுத்தியே பழகிவிட்டீர்கள். நீங்கள் ஆடை, ஊடல, கற்பு இவற்றோடு மட்டும் வெட்கமாகிய என்னை முடுக்கிவிட்டீர்கள். இதோடு மட்டும் தானா நான்? இல்லை, எவ்வளவோ பொருள் என்னுள் அடங்கியுள்ளது. ஊழல் செய்தவர் என்றும் வெட்கப்படுவதில்லையே. இன்றைய சூழலில் சாதி சாக்கடையில் ஊறி இருக்கும் சாதி இணைப்பிது பிடித்தவர்கள் வெட்கப்படுவதில்லையே. சக மனிதர்களின் வீழ்ச்சியில் தம் வாழ்வை வளர்த்து கொள்ளும் பெரும் முதலைகள் வெட்கப்படுவதில்லையே. பொறாமை, கோபம், ஆசை, தன்னலகம் என்ற பாவ எங்களோடு வாழ்பவர்கள் வெட்கப்படுவதில்லையே. என்னை ஆடையோடும் உடலோடும் பெண்ணோடும் மட்டும் குறுகிய வட்டத்தில் அடைத்து விடாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னை பொருத்தி பொருள் கொள்ளுங்கள். இயேசு பேசுகிறார். அன்பர்களே, வெட்கத்தை மட்டும் என் ஆடையாக அணிந்து இலட்சியத்திற்காக, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மீட்புக்காக, நீங்கள் உங்கள் நெறிமாறிய செயலுக்காக வெட்கப்பட்டு என்னை போல பிறர் வாழ துன்பத்தையும் தாங்கி கொள்ளும் மனம் பெற்றால் நீங்களும் மறு கிறிஸ்துவாகலாம். ஜெபிப்போம். இறைவா, எங்கள் தீய செயலுக்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம். எங்கள் பாவங்களுக்காக வெட்கி தலை குனிகிறோம். பிறர் வாழ எங்களோடு பரிசாக்கும் மனநிலையை பெற்றிடவும் அருள்தாரும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருள இறக்கத்தினால் நித்திய சமானத்திடை பார கடவது. இயேசு தேவனே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஆணிகள் பேசுகின்றன. மாசற்ற இயேசுவின் தசையை தின்று குருதியை பருகும் முதல் வாய்ப்பினை பெற்ற கூர்மையான ஆணி பேசுகிறேன். உழைக்கவும் ஆழமான பிணைப்புகளை உருவாக்கும் தானே நாங்கள் ஆணிகளாக படைக்கப்பட்டோம். கருணையை உருவான இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைப்பதற்கு எங்களை பயன்படுத்தி விட்டார்களே இந்த கொடிய மனிதர்கள். பார்வையற்றோரையும் நோயால் பிடிக்கப்பட்டவரையும் தொட்டு மறுவாழ்வு தந்த உன்னத கரங்களை செயலிலக்காக செய்ய எங்களை பயன்படுத்தி விட்டார்கள் இந்த சதிகாரர்கள். படைப்பு பொருளான நாங்களே எங்களை படைத்தவரை பதம் பார்த்து விட்டோம். இயேசு பேசுகிறார். 3 ஆணிகளால் என்னை அன்று சிலுவையில் அறைந்த கயவர்கள் போன்று இன்று இந்த சமூகத்திலே வன்முறை என்னும் ஆணியை அமைதி மீதும், பொய் என்கிற ஆணியை உண்மை மீதும், சந்தேகம் என்னும் ஆணியை நம்பிக்கை மீதும், பொறாமை எனும் ஆணியை அன்பின் மீதும், இரக்கமின்மை எனும் ஆணியை மனித நேயத்தின் மீதும் அறைந்து மனதை செயலிழக்க செய்கின்ற கயவர்களிடமிருந்து உங்களை காத்து கொண்டு சமூகத்தின் மீது அடிக்கப்பட்ட ஆணிகளை பிடுங்கி எறியுங்கள். அப்போது எனது ஆணிகளும் களையப்படும்.
ஜெபிப்போம். அன்பு இறைவா, சமூகத்தின் மீது அறையப்பட்டுள்ள ஆணிகளை களைந்து ஆணி கொண்டு அறையும் மூர்க்க குணத்தை எங்களிடமிருந்து அகற்றிடவும் வல்லமை தாரும் இறைவா. ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. ஆமென். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். காற்று பேசுகிறது. உலகமெல்லாம் நிறைந்து வாழும் உயிருக்கெல்லாம் வாழ்வு தரும் காற்று பேசுகிறேன். மனிதரை மீட்க மனு உருவெடுத்து மாசு மறுவற்ற இறைவனின் செம்மறி இறுதியில் தன் இன்னுயிர் துறந்து எண்ணில் இரண்டரை கலந்தும் பாய்ந்த இடமெல்லாம் பசுமையை அழித்தெளிக்கும் நதி போல, பேய்ந்த இடமெல்லாம் குளிர்வித்து உயிர் வாழச் செய்யும் மழை போல, சென்ற இடமெல்லாம் வார்த்தைகளால் செவிவழி சிகிச்சைகள் செய்து ஆன்மாக்களின் ஆறாத ரணங்களை ஆற்றியவர் அவர். பாவத்தில் மூழ்கி திக்கு தெரியாத தவித்த மாந்தருக்கு இரக்கமும் மன்னிப்பும் வழங்கி வாழ வழிகாட்டிய வள்ளல் அவர். இன்று மேலாடை இல்லாமல் இன்னுயிர் நீத்து உயிரற்ற உடலாய் கழுமரத்தில் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, துன்பமும் துயரமும் என்று வெதும்பி வேதனைப்படும் மனிதருக்கெல்லாம் துன்பமும் துயரமும் வேதனையும் சோதனையும் மனித வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கம் என்று மௌனமாய் பதில் சொல்லும் மனிதருள் மாணிக்கம். மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டார். அவரே நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். இயேசு பேசுகிறார், ஜெயிப்போமாக. எங்களுக்காக சிலுவையில் குறையுண்ட இயேசுவை உமது இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாக சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை மாற்றி எங்கள் வாழ்க்கை பாதையை சீரமைக்க கொள்ளும் உள்ள துணிவை எங்களுக்கு தந்துடும் சாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசப்படியின் ஆத்மாக்கள் இருவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுது. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஈஸ்வரர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை.
இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் கிடத்தப்படுகிறது. அன்பு சீடர் பேசுகிறார். இயேசுவின் தோள்களில் சாய்ந்திடும் பாக்கியம் பெற்றதால் என்னை எல்லோரும் இயேசுவின் அன்பு சீடன் என்று அழைத்தார்கள். அவரோடு ரவுல் வீணால் அப்பம் பகிர்ந்ததுண்டோ? அவர்தாம் கிண்ணத்தில் பருகி அவரோடு ஒட்டி உறவாடிய எனக்கு அவருடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வழி தெரியவில்லை. தூரம் நின்று அவர் பட்ட பாடுகளை பார்த்து பதறி அவரடை துயரம் கண்டு துடிதுடிக்கும் கல்வாரி வரை பின்தொடர்ந்து வந்தவன் நான். காட்சி கடைசி துள்ளி உயிருள்ள வரையிலும் தந்தையே, இவர்கள் தங்கள் செய்வதை அறியாது செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் என்று சொல்லி மனதார மன்னித்த என் தலைவன் உயிரற்ற உடலாய் அன்னையின் மடியில் இன்று உறங்குகிறார். சகோதரமே, யாருக்காக இந்த தியாகம்? செம்மணியின் வாழ்வு சிலுவையில் நமக்காகவே. அன்னை மரியாள் பேசுகிறார். உங்களுக்காக எனக்கென வைத்திருந்த ஒரே மகனையும் பலியாக கொடுத்து விட்டேன். உலகம் நல்வாழ்வு பெற்ற வேண்டி தன்னை கையளித்த என் மகனின் கடவுள் தொடர்ந்து நனவாக அவரது ஆட்சிக்காய் உழைக்க நீங்கள் முன் வருவீர்களா? பாவச் சூழலில் மூழ்கியிருக்கின்ற அறியாமை எனும் அறையிலிருந்து வெளியேற்றி என் அன்பு மகனின் அன்பு சீடராய் வாழ முன் வாருங்கள். ஜெபிப்போம். அன்னை மரியே, இயேசுவின் இறையாட்சி கனவு நனவாக எங்களால் இயன்ற மட்டும் முழு மனதோடு உண்மையாய் எங்களை ஆர்ப்பரிக்க எங்களுக்காய் உன் திருமணத்திடம் மன்றாடும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இவருடைய இறக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுது. எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறேன்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்கிறார். கல்லறையில் பேசுகிறார். சமரமான உலகம் இடம் நாம், அடியில் அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிழலும் சொந்தமடா என்றும் பாடலில் வரிசைகளுக்கேற்ப அரசன் முதல் ஆண்டின் வரை எல்லாருடைய ஆட்டமும் அடங்கிவிடும் கல்லறையில் எண்ணி நாம். காயமாய் உறவாய் வாழ்க்கையின் குழப்பத்தையும் வேலையாய் கொண்டுள்ளவர் இன்று கல்லறையில் வைக்கப்பட வேண்டுகிறார்கள். உல்லாசமாய் உலகத்தை உலக வருகையில் பேசிய வார்த்தைகளுக்கும் ஆட்சிய செயல்களுக்கும் சென்ற இடமெல்லாம் நன்மையில் செய்த வாழ்க்கையை நிறைவாய் வழங்கியவர்கள் இங்கு கல்லறையில் எண்ணில் வைக்கப்படுகிறார்கள். அவருடைய கேட்டத்தை மடங்கிவிடும், ஆட்டத்தை முடக்கிவிடும் என்றும் மதவையோடும் சென்றவர்களுக்கும் தெரியவில்லை. ஒரு வடிவிலாய் அவர்களுக்கும் கல்லையும் கொண்டு அடைத்து விட்டு போகிறார்கள் என்பதை மனிதர்கள் கருவறைக்கும் கல்லறைகளுக்கும் இடையில் தோற்றம் மறையும் என்றும் இரு மலைகளுக்கிடையே வாழ்க்கையில் என்கிறார் கயிறில் கட்டிய பயணம் செய்கிறார்கள். நிறைவான பாதையில் இனிதான பயணம் செய்யுங்கள் என்பதே உங்களுக்கும் பெருமை. இயேசு பேசுகிறார். வாழ்க்கை நிறைவான வாழ்வை என் வாழ்வின் வழியை கற்றுத்தந்தன. என் பாவ சுமைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் கல்லறையின் புதுமையான புதித்த மனிதர்களுக்கும் என் அன்பின் காட்சியாக வாழ்ந்திடுங்கள். ஜெபிப்போம். நிறைவான வாழ்க்கையை கற்று தந்தவர்களும் உத்தரமான என் அன்பின் சீடர்களுக்கும் நாங்கள் வாழ தடை செய்கின்றார்கள். உதவி, புகழ், பேராசை போன்ற தீய எண்ணங்களுக்கும் கல்லறைகளுக்கும் அடங்கிய புத்தகமான புது படைப்பாய் அவனிடம் உயிர்த்திடமும் நாம் அருள் தரும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவுது. திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக பகுத்தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதையும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.